வாங்க நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து குறிஞ்சா கீரையை வந்து குறிஞ்சா கீரையும் முருங்கைக்கீரையும் வச்சு ஒரு அவியல் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம குறிஞ்சா கீரை எல்லாத்தையும் நம்ம வந்து பறிச்சுக்கலாம். பறித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இது சுகர் பேஷண்ட்டு, ப்ரெஷரு எல்லாருக்குமே வந்து நல்ல தீர்வாக இருக்குமுங்க இந்த கீரை. ஏற்கனவே வந்து நான் கீரையோட சூப்பு வந்து வச்சு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். இதில் வந்து நம்ம அந்த கீரையை வந்து நல்லா கட் பண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை வந்து நான் ஏற்கனவே வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து பறித்து தாங்க நான் வந்து இதை வச்சுருக்கேன். இது வந்து முருங்கைக்கீரை, குறிஞ்சாக்கீரையும் முருங்கைக்கீரையும் சேர்த்து தான் நம்ம வந்து இதில் வந்து அவியல் செய்ய போகிறோம். ஆனால் கொஞ்சம் கீரை வந்து கசப்பாக இருக்கும். அதனால நம்ம வந்து முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம் வந்து 2 வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெயும், காஞ்ச மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 3 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஜீரகம் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வச்சுருக்கேங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து தாளித்து விடுறது தான். கீரை வந்து குறிஞ்சாக்கீரை வந்து 3 பங்கு அளவுக்குன்னா முருங்கைக்கீரை 1 பங்கு அளவுக்கு வந்து சேர்த்துக்கணுங்க. தாளித்து விட்டுறலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து காய்ச்சிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் எண்ணெய் காயட்டுங்க. ஜீரகத்தை வந்து சேர்த்து விட்டுறலாம். நல்லா பொரியட்டும். அப்படியே காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா ப்ரௌன் ஆகட்டும். நல்லா வதங்கினதும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்கீரையை தாங்க சேர்த்துக்கணும். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். முருங்கைக்கீரையை எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில். அதுக்கப்புறம் வந்து நம்ம குறிஞ்சாக்கீரையை வந்து எடுத்து போட்டுக்கலாங்க. சின்ன சின்னதாக அதை வந்து கட் பண்ணி தாங்க நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்படியே கையாலே பிச்சு போட்டோன்னா அது வந்து போட்டுடலாம். உப்பு வந்து தேவையானது நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா சுகர் பேஷண்ட்லாம் அதிகமாக உப்பு சேர்த்துக்கக்கூடாது, கம்மியாகவே சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து தெளித்து நம்ம வந்து இதை வந்து வேக வைக்கணுங்க. ரொம்பவும் தண்ணி விடக்கூடாது. அப்போ தெளித்து வேக வைக்கும்போது சீக்கிரமே வெந்துடும். கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வச்சு வேகட்டுங்க.
பாருங்கள், நல்லா கொஞ்சம் வந்துருச்சு. இன்னமும் நல்லா வேகணும். லைட்டாக பச்சை வந்து கொஞ்சம் கலர் மாறணும், அந்த அளவுக்கு நம்ம வேக வைக்கணுங்க. மூடி வச்சிடலாம். ஸ்டேஜ் போதுங்க, நல்லா வெந்துருச்சு. திருவி வச்சுருக்க தேங்காய் துருவலை வந்து சேர்த்துக்கலாங்க. ஏன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களாம் சாப்பிட்டாங்கன்னா கீரி பிச்சு இந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே வந்துடும். ரெடி ஆயிடுச்சு, போதும், இறக்கிடலாம்.